அக்ஷய திருதிக்கு வருவோம். அக்ஷய திருதிகைன்னா என்ன? அக்ஷயம் அப்படின்னாக்க வளர்றது. க்ஷயம்னா அழிவு, அக்ஷயம்னா வளர்றது. என்ன வளரும் அப்படின்னாக்க மாசத்துல நம்ம வருஷத்துல முதல் மாசம் சித்திரை. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின தமிழ் மாசங்கள் 12. இதுக்கு கேசவாதி துவாதச மாசங்கள்னு பேரு ஆகமப்படி. நம்ம ஜோசிட சாஸ்திரப்படி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு 12 ராசிகள் மாசம் அது. இந்த மேஷ மாசத்துல சித்திர மாசத்துல சுக்லபக்ஷம் அமாவாசையிலிருந்து 3வது நாள் திருதியை அன்னைக்கு அக்ஷய திருதியைன்னு பேரு. நேத்திக்கு அமாவாசை, இன்னைக்கு பிரதமை, துதியை போய் திருதியை நாள் அன்னைக்கு சுவாமிக்கு அக்ஷய திருதியைன்னு பேரு. எதுக்காக இது கொண்டாடுறான் அப்படின்னாக்க நிறைய மந்திரோபதேசம் குருநாதாள்கிட்ட வாங்கிட்டு நிறைய மந்திர ஜபம் பண்ணணும். நம்ம சரீரத்துக்கு டெய்லி எல்லாம் பண்றோம். ஆகாரம் போடுறோம், கண்ணுக்கு தீனி, காதுக்கு தீனி, வாய்க்கு தீனி, கைகளுக்கு தீனி, சரீரத்துக்கு தீனி எல்லாம் கொடுக்குறோம். ஆத்மாக்கு ஒண்ணுமே பண்றது கிடையாது. அது என்ன அப்படின்னாக்கா பகவானை பத்தி சிந்திக்கிறது, பகவானை கேட்கறது, பகவான் நாமாவை சொல்றது, பகவானுடைய ஸ்தோத்திரத்தை சொல்றது. இதுதான் ஆத்மாவுக்கு. வேற எதுவுமே அந்த ஆத்மாவுக்கு வரை சேராது. என்ன பண்ணலாம்னு பகவான் யோசிச்சார். இந்த ஊர்ல 12 வைஷ்ணவ கோவில் இருக்கு. எல்லா பெருமாளையும் ஒண்ணு கூட்டி இங்க வரவழைச்சு இவாக்கெல்லாம் நிறைய அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு தேவர்கள்லாம் சேர்ந்து போடுற ஒரு மீட்டிங் தான் அக்ஷய திருதியை. அன்னைக்கு கருடாரூடியா பகவான் 12 கருட வாகனத்துல வைஷ்ணவ கோயில் பெருமாள்லாம் எழுந்திருப்பார் காலம்பரம் 10 மணிக்கு. அந்த அக்ஷய திருதியை இன்னைக்கு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ, ஆனா இன்னைக்கு என்ன பிரசித்தியா எடுத்து நகை வாங்குறது அப்படின்னு அதுவும் உண்டு, அது இல்லைன்னு சொல்லல. அதை விட நிறைய ஜபம் பண்ணணும், அன்னைக்கு மந்திரோபதேசம் எடுத்துக்கணும், அன்னைக்கு ஏதாவது புதுசா காரியம் ஆரம்பிச்சா நிறைய அபிவிருத்தி ஆகும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், அன்னதானங்கள் பண்ணணும், நிறைய கோவில்களில் போய் கைங்கரியம் பண்ணணும், சுவாமிகளுக்கு சேவை பண்ணணும். இதே மாதிரிலாம் பண்ணாக்க நம்மளுடைய ஆத்மாவும் சரீரமும் உஜ்ஜீவனம் ஆகும். அதனால்தான் அந்த அக்ஷய திருதியைங்கிறது ரொம்ப விசேஷமா கும்பகோணத்துல மட்டும்தான் 12 பெருமாளும் சேர்ந்து எல்லா ஜனங்களையும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனைக்கோசரம் இந்த அக்ஷய திருதியை மகோத்சவமானது நடைபெறப் போகின்றது. பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த க்ஷேத்திரத்தில் உள்ள அக்ஷய திருதியை இன்னைக்கு பெருமாளை சேவிச்சு சுவாமி அம்மாளுடைய பரிபூர்ண கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். அடியேன் சவுந்தரராஜ பட்டர், திருக்குடந்தை.